ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பீர்க்கங்காய் தொக்கு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தொக்கு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு, ரொம்ப கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கலாம். நிறைய வெந்தயம் போட்டுட்டா கசந்து போயிடும். ஸோ இந்த 4 பொருட்களையும் போட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால தான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா பொடியாக நறுக்கி அதை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், கண்ணாடி போல் வதங்கணும். ஸோ இது மாதிரி கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறம் 3 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து அதை நல்லா தட்டி வெங்காயத்தோடு இப்போ நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா இது போல் வதங்கினதும் 2 பீர்க்கங்காயை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது இது கூட நம்ம சேர்த்து நல்லா வேக விடலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள். இப்போ உங்ககிட்ட அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணால் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி எடுத்து அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டு நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா வெந்ததும் உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடட்டும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இப்போ தொக்கை இறக்கிடலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சுடு சுடு சாப்பாடுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சௌமியா சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.